மோடியினுடைய பாஜக இருக்கின்ற ஒரு தனித்துவம் என்னன்னா, அவர்கள் என்ன செய்தாலும், எப்ப செய்தாலும், எதற்காக செய்கிறார்கள், யாரை குறிவித்து செய்கிறார்கள் என்றால் யாருக்குமே தெரியாது. ஒரு தகவலும் வெளியே வராது. இப்போ அந்த முர்முனுடைய செலெக்ஷன் ஆனாலும் சரி, ஜனாதிபதியாக முர்முனுடைய தேர்வுல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு ரவி தமிழகத்தில் ஆளுநராக வருந்ததானாலும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் எந்த இடத்துலயுமே கூட நீங்க ஒரு லீக் வராது. ஏனென்றால் ஒரே ஒரு மனிதர் டெல்லியில் உட்கார்ந்து தீர்மானம் பண்றார், அது மோடி. அது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக அமித்ஷா கிட்ட தேவைப்படும் போது அவர் கூறுகிறார். ரெண்டாவதாக உங்களுடைய லெட்டர் ஹெட் உங்கள்கிட்ட இருக்காது, உங்கள்கிட்ட கையெழுத்து போட்டு வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறது. இதெல்லாம் நடந்ததாக நான் சொல்லவில்லை, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று தமிழகத்தில் நடந்த இன்சிடென்ட்ஸ் வச்சு தான் சொல்றேன். அந்த சோசியல் மீடியா ஹேண்டில் எதற்காக உங்களை இந்த உங்களுடைய ராஜினாமா கடிதத்தில் எதற்காக நீங்கள் ரிசைன் பண்றீங்க இந்த விளக்கம் கூட அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்து அதுல போட்டுருவாங்க. அதன் பிறகு அது சோசியல் மீடியால வந்த பிறகுதான் நமக்கு தெரிய வருகிறது. இது தமிழ்நாட்டில் நடந்த சில இன்சிடென்ட்ஸ் வச்சு தான் சொல்றேன். டெல்லியில ஏறத்தாழ அரங்கேறக்கூடிய ஒரு சினாரியோவாக நான் பார்க்கிறேன். இப்போ தன்கர் எதற்காக ரிசைன் பண்ணார், என்ன விஷயம் என்றெல்லாம் இப்ப எல்லாம் ஸ்பெகுலேஷன்ல மட்டும்தான் இருக்கே தவிர, நானும் ஒரு 20-25 நண்பர்கள்கிட்ட, ரைட் விங் நம்பர்கிட்டையும் அதே மாதிரி லெஃப்ட் விங் நம்பர்கிட்டையும் எம்பிசிட்டையும் எல்லாத்திட்டையும் பேசி பார்த்துட்டு யாருக்கும் இதுல தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஓப்பனிங் டேல ஒண்ணுமே பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எல்லாம் இந்த ஆபச்சரி குறிப்புகள் மட்டும்தான். அதாவது அதுக்கு முன்னால் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இறந்து போறார்களோ அந்த அவர்களுடைய நினைவு குறிப்பு மட்டும்தான் அவர்கள் எடுப்பார்கள். அதன் பிறகு அன்னைக்கு சபை ஒத்தி வைப்பார்கள். அந்த ஒத்தி வச்ச பிறகு பிசினஸ் அட்வைசரி கமிட்டி என்று ஒரு விஷயம் இருக்குது. அதாவது சபை என்னென்ன பிசினஸ் செய்ய வேண்டும், அது நம்ம நேரடியாக பிசினஸ் எடுத்துக்கொண்டால் ஏதோ என்னப்பா இது பாராளுமன்றத்துல பிசினஸ் நடக்குதான்னு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆளுங்கட்சி நினைக்கிறதா நடக்கும். அப்படி இருந்தால் கூட எதிர்கட்சிகளுக்கு ஒரு காலத்துல 2014க்கு முன்னால நிறைய ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. இப்ப அந்த ஸ்பேஸ் கிடையாது. அப்படி இருந்தால் கூட இது நடக்கிறது வழக்கம். பிசினஸ் அட்வைசரி கமிட்டி நடக்கும். பாஜகனுடைய தலைவர், ஹெல்த் மினிஸ்டர், அவர் அந்த அவைக்கு தலைவராக இருக்கிறார். அதனால அவரும் வர வேண்டியதா இருக்கிறது. ஜே.பி. நட்டா இவர்கள் 2 பேரும் வரவில்லை. 4 மணிக்கு இவர்கள் 2 பேரும் வரவில்லை. சரி, உட்கார்ந்து காத்து விட்டு இந்த எதிர்கட்சி தலைவர்கள் அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஜெயராம் ரமேஷனுடைய குறிப்பில் அவர்கள் என்ன கூறுறான்னு பாத்தீங்கன்னா, நானும் அவரோட பேசினேன். அவர் கூறுறது என்ன, 7:30 மணிக்கு கூட சாயங்காலம் பேசணும், என்ன செய்ய இயலும், என்ன எப்படி நடத்திட்டு போலான்னு, சபை இந்த வாட்டியாவது நடக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில், நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நானும் பேசினேன் எல்லாம் கூறுறேன். இந்த இவர் ஜெய்தீப் தன்கர் ஒன்றும் பெரிய செயின்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பாஜகவுக்காக, மோடியினுடைய பாஜகவுக்கு என்ன அடாவடித்தனம் வேணாலும் செய்யலாம் என்று அவர் செய்து கொண்டுதான் இருந்தார். அவர் யாரையுமே பேச விட மாட்டார். அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறது. உலகத்துல இருக்கின்ற அரசியல்வாதிகள் யாருமே ஹெல்த் ரீசன்ஸ்க்காக யாரும் எவனுமே பதவியை விட்டு ஓடலாம் மாட்டாங்க. கலைஞருக்கு இங்க அன்கான்சியஸா இருந்து கொண்டு ஒரு ஆபரேஷன் வந்தாங்க. அந்த சமயத்துல கூட அவர் நான் கேட்டேன் அவர்கிட்ட, சார் இப்ப உங்களுக்கு அன்கான்சியஸா இருக்க போறீங்க, அந்த சமயத்துல வேற யாராச்சும் வேண்டாமா முடிவு எடுக்கிறதுக்குன்ட்டு, அதெல்லாம் ஒண்ணு வேணான்ட்டாரு அவரு. சோ இது SRMC-ல நடந்த ஒரு விஷயம். தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு R.K. ராதாகிருஷ்ணன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். துணை குடியரசுத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் நேற்றைய முன்தினம் ஒரு ராஜினாமா கடிதத்தை இரவு தினம் வெளியிட்டிருந்தாரு. இது பெரிய சர்ச்சைக்குள்ளானது. பகலில் செஷனை நடத்துறாரு, பார்லிமெண்ட் செஷனை. இரவுல இப்படி ஒரு ராஜினாமா ஒரு கடிதத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, இது நிச்சயமாக ஹெல்த் இஷ்யூ கிடையாது, ஒரு அரசியல் விவகாரமாக தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக அவர்களுக்கு தலைமை, பாஜக தலைமைக்கும் அவருக்கும் பல கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருப்பதாக பல தகவல்கள் கொண்டிருந்தது. நீங்கள் டெல்லி அரசியலை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருப்பவர், இதனுடைய பின்னணி என்ன சார்? இது மிக தெளிவாக முதலே ஒரு விஷயம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது மோடியினுடைய பாஜக இருக்கின்ற ஒரு தனித்துவம் என்னன்னா, அவர்கள் என்ன செய்தாலும், எப்ப செய்தாலும், எதற்காக செய்கிறார்கள், யாரை குறிவித்து செய்கிறார்கள் என்றால் யாருக்குமே தெரியாது. ஒரு தகவலும் வெளியே வராது. இப்போ இந்த முர்முனுடைய செலெக்ஷன் ஆனாலும் சரி, ஜனாதிபதியாக முர்முனுடைய தேர்வுல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு ரவி தமிழகத்தில் ஆளுநராக வருந்ததானாலும் சரி,
இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் ஒரு எந்த இடத்துலையுமே கூட நீங்க வந்து ஒரு லீக் வராது. ஏனென்றால் ஒரே ஒரு மனிதர் டெல்லியில் உட்கார்ந்து தீர்மானம் பண்றார், அது மோடி. அது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக அமித்ஷா கிட்ட தேவைப்படும் போது அவர் கூறுகிறார். இதுதான் ஒரு டெம்ப்ளேட்டா இருக்கு. இன்னொரு டெம்ப்ளேட் கூட நமக்கு தெரியுற இன்னொரு விஷயம், நம்ம தமிழகத்திலிருந்து தெரிகிற ஒரு விஷயம் என்னவென்றால், ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அதிமுகவினுடைய தலைவியாக இருக்கின்ற சமயத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னவென்றால், அனைத்து நபர்கள், அதாவது கேபினெட் இருக்கிற நபரானாலும் சரி, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, இந்த மாதிரி நபர்கள்ட்ட இருந்து மொட்டை கடலாஸ்ல வந்து கையெழுத்து வாங்கிடுவாங்க. மொட்டை கடலாஸ்னா அவங்களுடைய அந்த லெட்டர் ஹெட்ல இருக்கும், லெட்டர் ஹெட்ல வந்து கையெழுத்து வாங்கிடுவாங்க. அப்ப அதுலதான் நான் ஒரு பதிவு கூட ட்விட்டர்ல வந்து போட்டிருந்தேன், எக்ஸ் தளத்தில் வந்து போட்டிருந்தேன். அதை நீங்க கவனிச்சீங்களான்னு எனக்கு தெரியாது. அதாவது இப்போ இதுல, அதாவது நான் என்னுடைய அந்த இது என்னன்னா, ஐ நியூ ஐ ஹேட் ரிசைன்ட் when I saw my resignation letter on my social media handle. It was also fascinating to know that my health was poor. அதாவது நான் வந்து ராஜினாமா செய்தேன் என்று எனக்கு எப்போது தெரிய வந்தது என்றால், என்னுடைய ராஜினாமா கடிதத்தை என்னுடைய சோசியல் மீடியா ஹேண்டில் பார்த்தது தான் எனக்கு தெரிய வந்தது. அந்த கடிதத்துல கூட இன்னொரு மேட்டர் கூட எழுதிட்டு இருந்தாங்க, ரொம்ப எனக்கு வியப்பா இருந்தது. ஆனால் என்னுடைய ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்குது என்று கூட அதுல வந்து குறிப்பிட்டிருந்தார்கள் அப்படின்னு நான் போடுறேன். இப்ப இது வந்து அதீதமான ஒரு விளக்கம் கிடையாது. இன்றைக்கு டெல்லியில் நடக்கின்ற இந்த ஷெனானிகன்ஸ்ல வந்து நிச்சயமாக அதீதமான ஒரு விளக்கம் கிடையாது. இது வந்து இங்க சாதாரணமாக நடந்த ஒரு விஷயம். மோடிக்கு ஜெயலலிதாவில் பிடித்த ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் வந்து ஒரு எதேச்ச அதிகார ஒரு சக்தியாகத்தான் தமிழ்நாட்டில் இருந்தார்கள் என்பதுதான் அவருக்கு பிடித்த விஷயம். ஜெயலலிதாவுக்கு பிடித்த விஷயம் அதுதான். இன்னும் சொல்ல போனால், ஜெயலலிதா அம்மையார் வந்து மோடியினுடைய ஸ்வேரிங்-இன்னுக்கு குஜராத்துக்கு போயிருக்காங்க. 2வது ஸ்வேரிங்-இன்னுக்கு அவர்கள் வந்து குஜராத்து கூட சென்றிருக்கிறார்கள். அவர் போது முதல்வராக இருந்தார், தமிழ்நாட்டிற்கும் முதல்வராக இருந்தார். அப்ப 2 பேருக்கு அந்த மியூச்சுவல் அட்மிரேஷன் இருக்கிறது. அதே மாதிரி அவர்களுடைய செயல்பாடுகள்லயும் சில பேரலல்ஸ் இருக்குது. அந்த பேரல் தான் நான் இப்போ கோடிட்டு காட்டினேன். அதாவது உங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில் வந்து நீங்க பண்றது கிடையாது, நீங்க போடுற போஸ்ட் கிடையாது. அதுல அட்மின் என்று கூறுவார்களே, அந்த அட்மினை வந்து யார் போடுறான்னு பாத்தீங்கன்னா தலைமையில இருந்து போடுறது ஒண்ணு. 2வதாக உங்களுடைய லெட்டர் ஹெட் வந்து உங்கள்கிட்ட இருக்காது, உங்கள்கிட்ட இருந்து கையெழுத்து போட்டு வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் நடந்ததாக நான் சொல்லவில்லை, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று தமிழகத்தில் நடந்த இன்சிடென்ட்ஸ் வச்சு தான் சொல்றேன். அந்த சோசியல் மீடியா ஹேண்டில் எதற்காக உங்களை இந்த உங்களுடைய ராஜினாமா கடிதத்தில் எதற்காக நீங்கள் வந்து ரிசைன் பண்றீங்க இந்த விளக்கம் கூட அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்து அதுல வந்து போட்டுருவாங்க. அதன் பிறகு அது சோசியல் மீடியால வந்த பிறகுதான் நமக்கு தெரிய வருகிறது. இது தமிழ்நாட்டில் நடந்த சில இன்சிடென்ட்ஸ் வச்சு தான் சொல்றேன். சில நபர்களுடைய சில கேள்விகளினுடைய பேசிஸ் பண்ணி தான் அதோட நான் அதை பேசினா அவர்களை எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி ஆயிரும், அது தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். அப்போ இதுதான் என்னை பொறுத்தளவுல டெல்லியில ஏறத்தாழ அரங்கேறக்கூடிய ஒரு சினாரியோவாக நான் பார்க்கிறேன். இப்போ தன்கர் எதற்காக ரிசைன் பண்ணார், என்ன விஷயம் என்றெல்லாம் இப்ப எல்லாம் ஸ்பெகுலேஷன்ல மட்டும்தான் இருக்கே தவிர, நானும் ஒரு 20-25 நண்பர்கள்கிட்ட, ரைட் விங் நம்பர்கள்கிட்டையும் அதே மாதிரி லெஃப்ட் விங் நம்பர்கள்கிட்டையும் எம்பிசிட்டையும் எல்லாத்திட்டையும் பேசி பார்த்துட்டு யாருக்கும் இதுல வந்து தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒரு ஸ்பெகுலேஷன் என்னவென்றால், அவர் வந்து இந்த ஒரு ஜட்ஜி வீட்டுல இருந்து கச்சா காசு பிடிச்சாங்களே, அந்த ஜட்ஜை வந்து இது என்னது பதவி நீக்கம் செய்ய வேண்டும், அதற்கு இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் தேவைப்படுகிறது. அந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ்க்காக இவர்கள் நோட்டீஸ் கொடுத்துறாங்க. 63 எம்பிஸ் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டீஸை வந்து இவர்கள் அக்செப்ட் பண்ணி அங்க வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்கிறதா இருந்தது ராஜ்யசபால. அதற்கு அடுத்த நாள் 1 மணிக்கு இவர் வந்து டிசிஷன் தெரிவிக்கிறதா இருந்தார் தன்கர். ஆனால் இப்ப பாராளுமன்றம் எடுத்துக்கொண்டால் சட்டசபை மாதிரி தான் ஒரு அதாவது ஒரு ஃபங்க்ஷனல்ல சட்டசபை மாதிரி தான் இருக்கும். இல்லை சட்டசபை வந்து பாராளுமன்றம் மாதிரி இருக்குன்ற வச்சுக்கோங்களேன். இப்போ ஓப்பனிங் டேல ஒண்ணுமே பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எல்லாம் வந்து இந்த ஆபச்சரி குறிப்புகள் மட்டும்தான். அதாவது அதுக்கு முன்னால் வந்து மெம்பர்ஸ் வந்து யாரெல்லாம் இறந்து போறார்களோ அந்த அவர்களுடைய நினைவு குறிப்பு மட்டும்தான் அவர்கள் வந்து எடுப்பார்கள். அதன் பிறகு வந்து அன்னைக்கு சபை வந்து ஒத்தி வைப்பார்கள். அந்த ஒத்தி வச்ச பிறகு வந்து பிசினஸ் அட்வைசரி கமிட்டி என்று ஒரு விஷயம் இருக்குது. அதாவது சபை என்னென்ன பிசினஸ் செய்ய வேண்டும், அது நம்ம வந்து நேரடியாக பிசினஸ் வந்து எடுத்துக்கொண்டால் ஏதோ என்னப்பா இது பாராளுமன்றத்துல பிசினஸ் நடக்குதான்னு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பாராளுமன்றத்துல என்னென்ன விஷயங்கள் அந்த ஒரு செஷன்ல வந்து நடக்க வேண்டும் என்றதுக்கான ஒரு ஒத்திகை பார்க்கிற ஒரு கூட்டமா இருக்கும். அது இதை செய்யலாம், இல்லை என்றால் இந்த பில் வரப்போகுது, இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் உட்கார்ந்து அங்க வந்து முடிவு பண்ணார்கள். அதற்கு வந்து தலைமை யாருன்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யசபால வந்து தன்கர் வைஸ் பிரசிடென்ட், அதே மாதிரி லோக்சபால வந்து லோக்சபானுடைய ஸ்பீக்கர் இருப்பார், எதிர்கட்சி வரிசையினர், ஆளுங்கட்சிகள் எல்லாமே இருப்பாங்க. அவர்கள் அவர்களுடைய வியூஸ் சொல்லுவாங்க.
பேசிக்கா வந்து ஆளுங்கட்சி நினைக்கிறதா நடக்கும். அப்படி இருந்தால் கூட எதிர்கட்சிகளுக்கு ஒரு காலத்துல வந்து 2014 முன்னால வந்து நிறைய ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. இப்ப அந்த ஸ்பேஸ் கிடையாது. அப்படி இருந்தால் கூட இது நடக்கிறது வழக்கம். பிசினஸ் அட்வைசரி கமிட்டி நடக்கும். அந்த பிசினஸ் அட்வைசரி கமிட்டி 1 மணிக்கு ஏதோ கூடுகிறது. அந்த பிசினஸ் அட்வைசரி கமிட்டில சில தீர்மானங்கள் எடுக்கிறார்கள். அதை தாண்டி இனி பல விஷயங்கள் இன்னும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். நாம 4 மணிக்கு கூடலாம் என்று சொல்லி இவர்கள் வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இந்த ரெசிக்னேஷன் நடந்த நாளினுடைய டிராமா சொல்றேன். அவர்கள் எல்லாம் மதிய உணவுக்கு பிறகு 4 மணிக்கு மறுபடியும் வருகிறார்கள். அந்த 4 மணிக்கு வரும்போது ஜெயராம் ரமேஷ் போன்ற நபர்கள் காங்கிரஸ்ல இருந்து இருக்கின்ற நபர்கள் வருகிறார்கள். ஆனால் ஆளுங்கட்சி தரப்புல இருந்து 2 பேர் முக்கியமான வர வேண்டும். ஒண்ணு வந்து கிரண் ரிஜிஜு, அவர் தான் பாராளுமன்ற துறையினுடைய அமைச்சர். அவர் இல்லாம இந்த கூட்டம் நடக்காது. 2வதாக இவர் பாஜகனுடைய தலைவர், ஹெல்த் மினிஸ்டர், அவர் அந்த அவைக்கு வந்து தலைவராக இருக்கிறார். அதனால அவரும் வர வேண்டியதா இருக்கிறது. ஜே.பி. நட்டா, இவர்கள் 2 பேரும் வரவில்லை. 4 மணிக்கு இவர்கள் 2 பேரும் வரவில்லை. சரி, உட்கார்ந்து காத்து விட்டு இந்த எதிர்கட்சி தலைவர்கள் வந்து அதன் பிறகு வந்து அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஜெயராம் ரமேஷனுடைய குறிப்பில் அவர்கள் என்ன கூறுறான்னு பாத்தீங்கன்னா, நானும் அவரோட பேசினேன். அவர் கூறுறது என்ன, 7:30 மணிக்கு கூட சாயங்காலம் பேசணும், என்ன செய்ய இயலும், என்ன எப்படி நடத்திட்டு போலான்னு சபை இந்த வாட்டியாச்சு நடக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில், நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நானும் பேசினேன் எல்லாம் கூறுறேன். இந்த இவர் ஜெகதீப் தன்கர் ஒன்றும் பெரிய செயின்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பாஜகவுக்காக, மோடியினுடைய பாஜகவுக்கு என்ன அடாவடித்தனம் வேணாலும் செய்யலாம் என்று அவர் செய்து கொண்டுதான் இருந்தார். அவர் யாரையுமே பேச விட மாட்டார். அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறது. அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி இந்த எதிர்கட்சி அப்படி இருந்தால் கூட டெல்லியினுடைய ஒரு தனித்துவம் என்னவென்றால், என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி பேசிக்கொள்வார்கள். இதுல இப்போ மோடியும் ராகுல் காந்தியும் மட்டும்தான் இப்ப பேச மாட்டேங்கிறாங்க. அதாவது டைரக்டான தொடர்புல கிடையாதே தவிர பாக்கி அனைவரும் வந்து பேசிக்கொள்வார்கள். இதுவரை இருக்கிற கலாச்சாரம், அதாவது 2014 வரை இருந்த கலாச்சாரம் என்னவென்றால், யார் எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க, சோனியா அம்மையார் இருந்த சமயத்துல இருந்து யார் எதிர்கட்சி தலைவர் இருந்தாலும் சரி, அவர்களும் ஆளுங்கட்சியில் இருக்கின்ற வாஜ்பேயில இருந்து ஆரம்பித்து அனைவரும் வந்து அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பேசிக்கொள்வார்கள். ஏனென்றால் அப்பதான் நாட்டை நடத்த முடியும் என்ற நிலை இருக்கிறது. எதிர்கட்சிக்கு அந்தஸ்து ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற இடத்துல இன்றைக்கு இப்ப மட்டும்தான் அந்த ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு விஷயம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ 7:30க்கு பேசி முடிச்சு 9 மணிக்கு ரெசிக்னேஷன் வருகிறது. அதாவது செஷன் ஆரம்பித்து விட்டது. அந்த செஷன் ஆரம்பிக்கின்ற அந்த டைம்ல வந்து இவர் இருக்கிறார். சபை வந்து ஆரம்பிச்சு விட்டது. ஆபிச்சுரி ரெஃபரன்ஸ் முடிஞ்சது. பிஏசி நடக்கிறது. அடுத்த நாள் வந்து சில விடயங்களுக்கு நான் வந்து தீர்ப்பு சொல்லுகிறேன், 1 மணிக்கு தீர்ப்பு சொல்லுகிறேன் என்றும் தன்கர் கூறியிருந்தார். அப்ப இந்த ஒரு தருணத்தில் இந்த ரெசிக்னேஷன் வரும்போது தான் இது பிரச்சனையா வருகிறது. இப்போ ஒரு செஷன் ஆரம்பிக்க போது அந்த ஒரு தருணத்திலேயே அப்ப என்னால முடியாது, எனக்கு ஹெல்த் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, அவருக்கு பிரச்சனை இருக்கு. அவருக்கு வந்து ஐ திங்க் பாம்பேல ஒரு மீட்டிங் போயிட்டு அங்க வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டாரு. கொஞ்சம் எல்லாம் நல்லா கொலாப்ஸ் ஆயிட்டாரு. அதன் பிறகு வந்து ஆஸ்பத்திரி கொண்டு வராங்க. அதன் பிறகு ஐ திங்க் பேஸ் மேக்கர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சோ இல்ல ஆஞ்சியோபிளாஸ்டி நடந்திருக்கு. ஆமா, ஹார்ட் இஷ்யூ இருக்கு அவருக்கு. ஆனால் இது பாருங்க, உலகத்துல இருக்கின்ற அரசியல்வாதிகள் யாருமே ஹெல்த் ரீசன்ஸ்க்காக எவனுமே வந்து பதவியை விட்டு ஓடலாம் மாட்டாங்க. கலைஞருக்கு வந்து இங்க வந்து அன்கான்சியஸா இருந்து கொண்டு ஒரு ஆபரேஷன் வந்தாங்க. அந்த சமயத்துல கூட அவர் வந்து, நான் கேட்டேன் அவர்கிட்ட, சார் இப்ப வந்து உங்களுக்கு வந்து அன்கான்சியஸா இருக்க போறீங்க, அந்த சமயத்துல வேற யாராச்சும் வேண்டாமா முடிவு எடுக்கிறதுக்குன்ட்டு, அதெல்லாம் ஒண்ணு வேணான்ட்டாரு அவரு. சோ இது வந்து எஸ்ஆர்எம்சில நடந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இப்ப கூட மு.க. ஸ்டாலின் வந்து இப்ப வந்து இங்கதானே இருக்காரு, ஹாஸ்பிட்டலா இருக்காரு. ஆனா அவர் தான் இன்னைக்கு முதல்வரா இருக்கிறாரு. சீஃப் செக்ரட்டரி அங்க போய் தான் அவர் உட்கார்ந்து. அதனால ஹெல்த் ரீசனுக்காக இதுவரை இந்தியாவினுடைய வரலாற்றில் வந்து ஒரு தலைவரும் வந்து ஒதுங்கினது கிடையாது. அப்போ அப்படி இருக்கிற நிலையில தான் இவரை வந்து ஒதுக்குறாங்க. அப்போ இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை, நான் முடியல, நடக்க முடியல, ஒண்ணும் செய்ய முடியல, சரி நான் ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு வின்டர் செஷனுடைய அதாவது இது குளிர்கால கூட்டம் வந்து இப்பதான் ஆரம்பிக்கிறது. அதனுடைய முதல் நாளுக்கு பிறகு இல்லை என்றால் முதல் நாளினுடைய நைட்டு வந்து உங்க ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அதுக்கு முன்னாலே பண்ணியிருக்கலாம். அதன் பிறகு நீங்க இது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, மோடியினுடைய ட்வீட். மோடி என்ன போட்டிருக்காரு, இந்த மாதிரி அவர் பல பொறுப்புகள் வந்து வைத்திருக்கான அந்த வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைத்தது என்று போட்டிருக்காரு. அது எவ்வளவு கொச்சையான ஒரு ட்வீட் பாருங்களேன். அதாவது ஏறத்தாழ இவர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹமீத் அன்சாரியை இழிவுபடுத்தினாரோ ஏறத்தாழ அதே மாதிரி தான் இழிவுபடுத்துறாரு.
இதுல இருந்து நாம டிரா பண்ற ஒரு முக்கியமான லெசன் இருக்குங்க. அந்த லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெய்தீப் தன்கர் ஆனாலும் சரி, அண்ணாமலை ஆனாலும் சரி, கருவேப்பிலைகள் தான். அதாவது மோடியினுடைய பாஜகவில் எங்களுக்கு நீங்க சாதகமாக நாங்க என்னென்ன சொல்றோமோ அது மட்டும் செய்து கொண்டு வாருங்கள். அதர்ல வந்து பல எங்களுக்கு எனக்கு யூ ஆர் அன் ஆபீஸ் அன்டில் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட்லாம் இருக்கிறது ஒரு இடத்துல. ஆனா இங்க வந்து பிளஷர் ஆஃப் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. அண்ணாமலையை கருவேப்பிலை மேல தூக்கி போட்டாங்க, ஒரு ஜெய்தீப் தன்கரை தூக்கி போடுறாங்க. இவ்வளவுதானுங்க மேட்டர் இல்லை. சார், நீங்க சொன்ன முக்கியமான சில விஷயங்கள், அதாவது இந்த நீதியரசரை வந்து பதவி நீக்கம் செய்வதற்கான அந்த இம்பீச்மெண்ட், இதெல்லாம் நீங்க மேற்கோள் காட்டினீங்க. இதுகளும் செய்திகளாக வந்தது. மேலும் 3 காரணங்கள் கூறப்படுகிறது. பாஜகவினுடைய அந்த ஷரத் 75 வயதை கடந்து விட்டால் அவர்கள் வந்து எந்த பொறுப்பிலும் வகிக்க கூடாது என்ற ஒரு ஷரத்து. அதே போல இந்த வரக்கூடிய 5 மாநில தேர்தலை மையப்படுத்தி அந்த 5 மாநிலத்திலிருந்து யாரேனும் துணை ஜனாதிபதியாக ஆக்கப்படலாம் என்ற ஒரு கருத்து கூறப்படுகிறது. 3வதாக இந்த ஆட்சியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகியோருடைய இந்த 2 கட்சிகள் சார்பாக யாரேனும் வந்து துணை ஜனாதிபதி ஆக்கப்படலாம், அவர்கள் டிமாண்ட் வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் கூறப்படுகின்றது. இந்த 3 காரணங்களும் வந்து ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களா நீங்க பாக்குறீங்களா சார்? இல்லவே இல்லை, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது வந்து ஒரு பர்சனல் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்ல தான் நடந்தது. இப்போ வந்து நீங்க சொல்ற இது ஏதோ ஒரு காரணம். அதாவது தேர்தலுக்கு போகின்ற ஏதோ ஒரு மாநிலத்தினுடைய நபரை வந்து அங்க போடலாம், இல்லைன்னா இவர்களுக்கு கொடுக்கலாம். அதாவது யாரு, நாயுடுனுடைய ஆளு, நிதிஷ் நாயுடு, இந்த மாதிரி இந்த காரணங்கள் எல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வந்து நரேந்திர மோடி இப்ப யூஸ்வலாக எந்த மாதிரியான ஒரு ட்வீட் வந்து போடுவாருன்னு நீங்க பாருங்க. அதாவது ஒரு பதவியை விட்டு போகின்ற ஒரு மனிதர், இல்லை என்றால் வாழ்த்துறதுக்காக அவர் செய்கின்ற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அவருடைய பதிவுகள் இருக்கு இல்லையா, அந்த பதிவுகளை எடுத்து பாருங்க. இதுல வந்து இப்பா நான் உனக்கு நிறைய பொசிஷன் கொடுத்தேன், அந்த பொசிஷன்ல நீ வந்து உட்கார்ந்து போயிருக்க, இந்த ஒரு துணியில வருகின்ற ஒரு விஷயம் தான் அதை காண. அது ஆங்கர் எனக்கு, அதாவது நரேந்திர மோடியினுடைய அந்த இது கோபம் வந்து எனக்கு வெளிப்படையாக அவருடைய அந்த வாசகங்களில் தென்படுகிறது. அப்போ ஒரு இவர்களை யாராச்சும் அகாமடேட் பண்ண வேண்டும் என்றால் தாராளமாக இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே வந்து அவர்களோட ஸ்ட்ராட்டஜியாக வைத்திருப்பார்கள். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இணங்க வந்து நிச்சயமாக செய்திருப்பார்கள். இப்போ வேறொரு விஷயம் சொல்றது என்றால், இந்த மாதிரி இந்த பீகார் எலக்ட்ரல் ரோல்ஸ், இது என்னது நம்மளுடைய பேல்காம் தாக்குதல், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசக்கூடாது எதிர்கட்சிகள், அதனாலதான் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. அதுல எல்லாம் எனக்கு தாராளமாக மாற்று கருத்து இருக்கு. ஏனென்றால் இவரை வந்து யாரை தாங்கி பிடிச்சு வந்து ஓட போறதுலாம் கிடையாது. ஏன்னால் இவர் வந்து அந்த அளவுக்கு அடாவடித்தனம் செய்த எதிர்கட்சிகளை முடக்கிய ஒரு நபராகத்தான் இருக்கிறார். ஆஸ் சேர்மன் ராஜ்யசபாவை தவிர அவர் நிச்சயமாக ராஜ்யசபாவுக்கு உகந்த ஒரு மனிதரே கிடையாது. அதாவது ராஜ்யசபாவுக்கு இருக்கிறோம்னா அப்பர் ஹவுஸ் என்று விழிப்போம். ராஜ்யங்களுடைய சபை, அதாவது நம்மளுடைய எல்லா மாநிலங்களுடைய ஒரு சபையாக அது வந்து ஒரு டெக்கோரத்தோட நடக்க வேண்டிய, கண்ணியத்தோடு நடத்தப்பட வேண்டிய ஒரு இடம். அந்த இடத்துல வந்து விவாதங்களுக்கு இடம் கொடுக்காமல் இவருடைய அந்த அடாவடித்தனத்தில் தான் நாம் வந்து பார்த்து கொண்டிருந்தோம். இதுக்கு முன்னாடியும் அப்படித்தான் நடந்தது. வெங்கையா நாயுடு ஓரளவுக்கு நன்றாகத்தான் நடத்தியிருந்தார். ஆனால் அவரும் வந்து குரூஷியல் இடங்கள்ல ஒரு ஓட்டு வரும்போது அந்த ஓட்டு வந்து சாதகமாக பிஜேபிக்கு சாதகமாக வர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் வந்து 17 பேரை 18 பேரை வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணி விட்டுதான் இவர் அந்த ஓட்டை வந்து எடுக்கிறார். அங்கேயும் வந்து அவருக்கும் இதே நிலை தானே, அவருக்கும் இதே நிலைதான் வந்தது. அதாவது கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டு நீங்க வந்து சென்னையில வந்து கிடக்குறாரு. யாரு இன்னைக்கு சென்னையிலோட யாரும் அவரு பார்க்க போறது கிடையாது. அவராக வந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா தான் 10 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது தாண்டி ஒண்ணுமே கிடையாது. அப்ப இந்த கருவேப்பிலை என்ற அந்த எக்ஸ்பிரஷன் தான் எனக்கு வந்து ஞாபகத்துல வருகிறது. எப்படி ஜெயலலிதாமையார் எத்தனையோ நபர்களை வந்து யூஸ் பண்ணி தூக்கி போட்டாங்களோ, ஏறத்தாலும் அதே மாதிரி தான் இன்னைக்கு நரேந்திர மோடியோட பாஜக வந்து பிஹேவ் பண்ணி கொண்டிருக்கிறது. இது ஆர்எஸ்னுடைய கீழ்வழக்கமும் கிடையாது, பாஜக இருக்கின்ற நபர்களுடைய கீழ்வழக்கமும் கிடையாது. இது இப்படி பாஜக ஒரு காலம் இருந்து கிடையாது, ஆர்எஸ்க்கு ஒரு காலம் இப்படி இருந்து கிடையாது. இப்போ அந்த நேற்று தினம் நடந்த பார்லிமெண்ட் செஷன்ல கூட ஜேபி நட்டா அவர்கள் வந்து ஒரு பேச்சு வந்து வைரல் ஆகிடுறது பார்க்க முடியுது. அவர் வந்து நான் பேசுவது மட்டும்தான் அவை குறிப்பில் இருக்கும், நீங்க பேசுறதெல்லாம் இருக்காது, எதிர்கட்சியினோட உறுப்பினர்களை பார்த்து அவர் சொல்றாரு. ஒரு சபாநாயகரோட ரோலை ஒரு மாண்புமிகு மத்திய அமைச்சர் ஒருவர் அந்த ரோல் செய்யும் பொழுது இதுவும் கூட ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அப்பட்டமாக அந்த அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தி விட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார். இல்ல அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஏங்க இவங்க எல்லாம் என்ன சொன்னாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நரேந்திர மோடி என்ன சொல்றாரு, அதை தாண்டி அமித்ஷா என்ன சொல்றாரு, இதை தாண்டி வேற எல்லாருமே ஜீரோஸ் தானுங்க. ஒரே ஒரு ஒன் தான் இருக்கிறது. அது அந்த ஒன்னுங்கிறது நரேந்திர மோடி தான். ஜேபி நட்டா யாருங்க? ஜேபி நட்டானால ஒரு தேர்தல் ஜெயிக்க முடியுமா?
ம்ஹ்ம். அப்போ அங்க அந்த தேர்தல் ஜெயிக்க முடியாத ஒரு நபர் வந்து நீங்க வந்து என்னதான் ம். கதறினாலும் கத்தினாலும் ஒரு ஒரு விஷயம் கிடையாது. உங்களுக்கு இது கோபம் வரும். கோபம் வந்து அடுத்ததாக இவர்கள் எல்லாம் அதாவது ஒரு எதிர்கட்சிகள் வேணாலும் உங்களுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கலாம். ஆளுங்கட்சி தரப்புல இருக்கின்ற ஒரு ஜெய்தீப் தன்கர் வந்து உங்கள்கிட்ட நிச்சயமாக கண்டனம் தெரிவிக்க முடியாத ஒரு நிலை தான் இருக்கிறது. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். ஆ, நேற்றைய தினம் சஞ்சய் ராவத் அவர்கள் ஒரு ம், கருத்தை தெரிவித்திருந்தார். உத்தவ் ம், பிரிவினுடைய கட்சியை சார்ந்தவர். அவர் 75 வயதை வந்து பூர்த்தி செய்ய போறாங்க திரு நரேந்திர மோடி அவர்கள். ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாரு. அதனால தான் வந்து ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு போனாரு. ம், மோகன் பாகவத்தோட பேச்சு நம்ம அப்படிதான் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தவர். நேற்று தினம் ம். என்ன சொல்றாரு? வரும் செப்டம்பர் மாதத்தில் பெரிய சம்பவம் காத்திருக்கு. இப்ப ஜெகதீப் தன்பருடைய விலகலை வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. செப்டம்பர் மாதத்துல வந்து ஒரு பெரிய ம், தடாலடியான ஒரு அரசியல் மாற்றம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு கருத்து சொல்றாரு. மோகன் பகவத் அவர்களோட பேச்சோட இந்த சம்பவத்தை ஒப்பிட வேண்டியது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. எங்க மோடி நினைக்கிறதா பிஜேபி, மோடி நினைக்கிறதா ஆர்எஸ்எஸ். அதை தாண்டி எல்லாம் எவனும் ப- நடக்கவும் முடியாது, நிக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது. அதான் இன்றைய நிலையா இருக்கு. ஆர்எஸ்எஸ் கமெண்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டாரா சார் திரு மோடி அவர்கள்? மோடி இல்லைன்னா இது ஒண்ணுமே கிடையாதுங்க. 13 டவர் கட்டியிருக்காங்க மொத்தமா ஆர்எஸ்எஸ் டெல்லியில. இது எந்த கணக்குல போகும்? யாருடைய காசு இதெல்லாம்? மோடி இல்லைன்னா எங்க கட்ட முடியுமா உங்களுக்கு? எங்க இருந்து காசு வருது? இப்ப ஊர் ஊரா வந்து பிஜேபிக்கு 7,000 லட்சம் இருக்கின்ற நகரங்களிலும் கிராமங்களிலும் வந்து இப்ப வந்து பிஜேபிக்கு பெரிய பெரிய மாளிகைகள் இருக்கிறது. மினிமம் 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல மாளிகைகள் இருக்கு. யார் செஞ்சது? மோடி இல்லைன்னா பண்ணிருப்பீங்களா? மோடி இல்லைன்னா பாஜக கிடையாதுங்க. அவ்வளவுதான் சிம்பிள். அப்ப அப்படி இருக்கும் நபரை வந்து நீங்க எல்லாம் தூக்கி போட முடியாது. அவரே போனாதான் உண்டே தவிர வேற யாரும் அவரை ஆட்டவோ அசைக்கவும் முடியாது. இல்ல யாருக்கு எனக்கு எனக்கு மாற்று கருத்து இல்ல. டெல்லியை தெரிஞ்ச அரசியல் தெரிஞ்ச அனைவருக்கும் இதுல வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி தன்கரும் 75 ஆகல. தன்கருக்கு 74 தான் ஆகுது. 74 அது ஒரு இயர் 74 தான் ஆகுது. அடுத்த வருஷம் இதே டைம்ல மே வேணா அவர் மாசம் தான் ஆகுது. போயிருக்கலாம். ஆமா. சும்மா இதுல கத்திட்டு இருக்கிறது கதறி இருக்கிறது எல்லாம் ஆர்எஸ்எஸ் காரர்களை கதறுவாங்க. ஏன்னா அவருக்கு வந்து யாருக்குமே வந்து மோதிக்கு வருகின்ற அந்த முக்கியத்துவம் வந்து யாருக்குமே இந்தியாவில் இன்னைக்கு கிடையாது. யாருக்குமே அந்த ஆளுங்கட்சி ஆளுந்தரப்புல பாத்தீங்கன்னா மோடி தான் என்ற அந்த அடிப்படையில் தான் இப்ப வந்து கார்பரேட்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு அரசியல்வாதிகள் இல்லை என்றால் எந்த ஒரு சாமியார் கூட அதுதானுங்க. சாமியார் கூட இப்ப ஆர்எஸ்எஸ் கார எவன் போய் பாக்குறான்? யாரும் போய் பாக்குறது எல்லாரும் மோதி தான். இங்க இருக்கின்ற அந்த சத்குருல இருந்து ஆரம்பித்து அங்க வடதுல இருந்து ராம்தேவ் இருக்கிறவன் பூரா வந்து நேரா பிஎம்ஓ தான் போறானே தவிர வேற யாரையும் ஒருத்தரும் பாக்குறது கிடையாது. பாக்கிருக்கவங்களை பார்க்கணும்னா அவங்கதான் போகணும். இதுதான் நிலைமையா இருக்குது. அப்ப திரு நிஷிகாந்த் தூபே அவர்கள் சொன்னது போல மோடி இல்லாட்டி 150 கூட நம்ம ஜெயிக்க முடியாது. மோடி இருந்த வரைக்கும் தான் நம்ம கண்ணியமா நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ஜா ஜெயிக்க முடியும் அப்படின்ற கருத்தை தான் நீங்களும் சொல்றீங்க. ஆமாங்க. இப்ப வந்து என்ன மோடி என்ன செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா, மோடி பிஜேபின்னு ஒண்ணு உருவாக்கிட்டாரு. இப்ப மோடிக்கு எதிராக நீங்க ஒரு கருத்து வந்து ஏதாச்சும் சமூக வலைதளத்துல பேசினீங்கன்னா உங்களை பிடிச்சி கடிச்சு கீறி குதறிவாங்க. இன்னைக்கும் பண்ணுவாங்க அதை. 10-12 வருஷம் ஆகுதுங்க. இப்போ 12 வருஷமே வந்து இப்ப வந்து செய்வாங்க. அது வந்து இன்னொரு ஆர்எஸ் தலைவர் இல்லை என்றால் ஒரு பாஜக தலைவரை பத்தி பேசுங்க, எவனும் கண்டுகூட மாட்டான். அண்ணாமலை அதுதான் இங்க தமிழ்நாட்டுல செய்ய பார்த்தாரு. அண்ணாமலை பிஜேபி உருவாக்குனார் அவரு. அந்த அண்ணாமலை பிஜேபி வந்து அது டெல்லியில இருந்து பார்த்துட்டாங்க. பார்த்து அப்புறம் 2024 வந்து ஊத்தி உடனே நல்ல சான்ஸ் வந்ததுன்னு சொல்லி வச்சு செஞ்சுட்டாங்க. இதுதான் அண்ணாமலைக்கு நடந்த நிகழ்வா இருக்கிறது. இன்னொரு மோடி வந்து இங்க உருவாக்கி கொண்டிருந்தார். அதை வந்து தடுத்து விட்டார்கள். இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். செப்டம்பர் ஆனாலும் சரி, அக்டோபர் ஆனாலும் சரிங்க, மோடிக்கு தாண்டி ஒண்ணும் நடக்க போறது இல்லை. மோடி நினைக்கிற விஷயங்கள் நடக்கும். மோடி வந்து எல்லாமே சீக்கிரட்டா வச்சிருப்பாரு. யாருக்கும் இதை பத்தி ஒண்ணும் தெரிய போறதும் கிடையாது. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா இந்த பின்னணி அரசியல வந்து விளக்குனீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.